உங்களைப் பற்றிய உண்மையை உணர்ந்து கொள்ள உங்களின் மிக பரபரப்பான பழக்க வழக்கங்களுக்கு ஒரு 40 நாட்கள் இடைவேளை கொடுக்கச் சொன்னால் அதை நீங்கள் செய்வீர்களா? உலகம் முழுவதிலும் உள்ள கோடிக்கணக்கான கிறித்தவர்கள் இதையேதான் செய்கிறார்கள். இது தவக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது வெறும் இனிப்புகளை தவிர்ப்பதைக் காட்டிலும் மேலானது. லெந்து என்ற சொல் உண்மையில் வசந்த காலம் அல்லது நீண்ட பகல் பொழுதுகள் என்று பொருள்படும் பழங்கால மொழியிலிருந்து வந்தது. இயேசு தனது பணியை தொடங்குவதற்கு முன் பாலைவனத்தில் 40 நாட்கள் நோன்பிருந்து இறைவனிடம் பேசி சோதனைகளை வென்றதை இது நினைவுபடுத்துகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான துக்கம் நிறைந்த காலம். நம்மிடம் உள்ள குறைகளை எண்ணி வருந்தும் அதே வேளையில் அவற்றை மாற்றியமைக்கும் நம்பிக்கையையும் தருகிறது. சாம்பல் புதனன்று நெற்றியில் பூசப்படும் சாம்பல் முதல் புனித வெள்ளியின் அமைதி வரை இந்த தவக்காலம் 3 தூண்களின் மேல் நிற்கிறது. இறைவனோடு மீண்டும் இணைய வழிபாடு, நமது ஆசைகளை அடக்க நோன்பு மற்றும் தேவையுள்ளவர்களுக்கு உதவும் ஈகை. அது ஒருவேளை உணவை தவிர்ப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது தேவையற்ற பொழுதுபோக்குகளில் இருந்து விலகி இருப்பதை இருந்தாலும் சரி, இதன் நோக்கம் துன்பப்படுவது அல்ல. மாறாக நம்மைச் சுற்றியுள்ள தடைகளை நீக்கிவிட்டு இறைவனின் குரலை தெளிவாக கேட்பதே ஆகும். உயிர்ப்பு ஞாயிறு காலை வரும்போது இந்த நோன்பு முடிகிறது. ஆனால் அதனால் ஏற்பட்ட மாற்றம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் நிதானிக்கத் தயாரா? உயிர்ப்பு ஞாயிறு காலையில் நீங்கள் கண் விழிக்கும்போது உங்களிடம் என்ன மாற்றம் இருக்கும்?